ஆதியாகமத்தின் புத்தகத்திலே தேவன் சொல்லிய முதலாவது தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையிலே சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறின பொழுது ஆண்டவர் அவர்களை வஞ்சித்த பிசாசுக்கு சொன்ன தீர்க்கதரிசனம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பிசாசு யார் என்பதையும் அவன் எப்படி ஸ்திரீயின் வித்தாகிய இஸ்ரவேல் வம்சத்தையும் அழித்தான் என்பதை முதல் நாளிலே உங்களுக்கு எடுத்துச் சொன்னேன். ஆதி முதல் கிரியை செய்து கொண்டுகிற பிசாசுக்கு ஒரு நோக்கம், தேவனை காட்டிலும் தன்னை ஜனங்கள் அதிகமாக வணங்க வேண்டும் என்று அதில் ஒரு சிறிது அளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே வருகிறார். தேவன் இந்த உலகம் முழுவதும் பாவத்துக்குள் சென்று விட்ட பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து மனுகுலத்தை மீட்பதற்காக ஒருவனை கர்த்தர் தேடினார். திறப்பின் வாசலில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் சொன்னபோது, இதோ நான் இருக்கிறேன், எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீரே, அதிலே நான் சென்று பாவ மன்னிப்பாகிய மீட்பை இம்மக்களுக்கு ஏற்படுத்தி வைக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் மனு அவதாரம் கொண்டு இந்த உலகத்தில் தோன்றினார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தாரே அன்றி ஒரு மதத்தை உண்டாக்க அல்ல. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தின் தலைவர் அல்ல. அவருடைய சீஷர்களும் கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு மதத்தை உண்டாக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த நற்செய்தி அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவன் தமக்கு சாட்சிகளை தேடினாரே தவிர மதஸ்தர்களை தேடவில்லை. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் பலமுறை சொல்லியிருக்கிறார். நான் கர்த்தர் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்வதற்கு முன்பதாக கலிலேயா மலையிலே தன்னுடைய சீஷர்களை மற்றவர்களையும் பார்த்து சொன்னது, நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், நீங்கள் எனக்கு சான்றுகள் என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. மற்ற எல்லா பிரிவினர்களுக்கும் ஹிந்துயிசம், தாவோயிசம், புத்திசம், கன்ஃபியூஷியானிசம், இப்படி இசம் என்று முடிகிறதை பார்க்கும். உலகத்தில் யாரும் கிறிஸ்டியானிசம் என்று சொல்வது இல்லை, மாறாக கிறிஸ்டியானிட்டி என்றே சொல்லுகிறார்கள். இது அனுபவத்தில் காண வேண்டிய ஒரு காரியமே அன்றி மதம் என்ற நிலையிலே காட்ட. மதத்தை மனிதன் ஏற்படுத்தினான். கம்யூனிஸ்டுக்காரர்கள் சொல்லுகின்ற ஒரு குறை அதுதான். இறைவன் மக்களை உண்டாக்கினான், மக்கள் மதத்தை உண்டாக்கினார்கள் என்று. ஆகவே மதம் நமக்கு அவசியமே இல்லை. மதம் அவசியமா என்ற ஒளிநாடாவிலே இதை திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறேன். அந்த ஒளிநாடாவை கேட்ட அநேக மக்கள் பிற மதத்தினர் நேரிலும் கடிதத்தின் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் என்னோடு பழகி இருக்கிறார்கள். மதம் என்ற மாய போர்வைக்குள் இன்றைக்கு மனிதன் மயங்கி கிடக்கிறான். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னது போல மதம் என்பது அபின் போன்றது, அது ஆளை மயக்கிவிடும் என்று சொன்னார்கள். அநேக மக்கள் தங்கள் மத வட்டத்துக்குள் இருந்து வெளியே வருவதற்கு கஷ்டப்படுவதற்கு காரணம் அதில் அவர்கள் ஊறிவிட்டார்கள். they are addicted to religion என்று சொல்லலாம். ஆகவே தேவ வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது உலகத்திலே மதங்கள் தோன்றா காலத்தில்
நம்முடைய நாட்டிலே இயற்கை வணக்கம் இருந்ததாக சங்க தமிழ் இலக்கியங்களில் காண்கிறோம். மதம் இருந்ததாக ஒரு தமிழ் இலக்கியத்திலும் சொல்லப்படவில்லை. மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புதைவர் வழியும் வழிதலைய தீயும் தீமுருணிய நீருமன்றாங்கு ஐம்பொரும் பூதத்து இயற்கை போல நிலம் தீ நீர் வழி விசும்பாகிய 5 பூதங்களை கொண்ட இயற்கை சக்திகளை மனிதன் கடவுள் என்று வணங்க ஆரம்பித்தான். இவனுக்கு இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை ரோமர் 1 அதிகாரத்திலே 20 வாக்கியத்திலே நீங்கள் பார்க்க முடியும். ரோமர் 1 அதிகாரத்தின் 20 வாக்கியத்தில் படிக்கும் பொழுது அதை திட்டவட்டமாக நாம் அறிந்து கொள்ளலாம். 19 வசனத்தில் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆகையால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. உலகத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே இவைகளை உண்டாக்கினவர் ஒருவர் உண்டு என்ற எண்ணத்தை மனிதன் பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பாவத்தினாலே தேவ தொடர்பை இழந்துவிட்ட மனிதன் தேவனை அறிந்து கொள்வதற்காக முயற்சித்த போது அவனுக்கு இயற்கை துணை செய்தது. காற்றை பார்த்தான், மரத்தை தள்ளிவிடுகிறது, வேரோடு பிடுங்கி எறிகிறது. தீ காட்டை அழித்து விடுகிறது, பக்கத்தில் நெருங்க முடியாதபடி பற்றி எரிகிறது. சொட்டு சொட்டாக விழுந்தாலும் ஆறுகளாக பெருத்தொடுகிற வெள்ளத்தை பார்த்தான். இவையெல்லாம் அவனுக்கு மலைப்பாய் இருந்தபடியினால் இவைகள் தெய்வங்களாக இருக்கும் என்று நினைத்தான். ரிக்வேதத்தின் முதல் வார்த்தையே அக்னி என்று ஆரம்பிக்கிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று நம்முடைய பைபிளிலே வாசிக்கிறோம். அந்த அக்னி இயற்கையை உலகத்துகிறது. வாயு வருணன் என்று சொல்லுகிறார்கள். வாயு என்றால் காற்று, வருணன் என்றால் மழை. இவையெல்லாம் தான் ரிக்வேதத்தின் தெய்வங்களாக காணப்படுகிறது. தமிழ் இலக்கியத்திலும் காணப்படுகிறது. இன்றைக்கு வணங்கப்படுகின்ற பின்பற்றப்படுகிற மதங்களும் தெய்வங்களும் கிபி 15ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏற்பட்டவை, ஆதி முதல் அல்ல. ஆகவே இவைகளை இலக்கிய ரீதியாக நாம் சற்று ஆய்வு செய்து பார்த்தோமானால் விளங்கிக் கொள்ளலாம். தேவன் இந்த உலகத்துக்கு வரவேண்டிய காரியத்தை குறித்து நேற்று சொன்னேன். அவர் ஏன் மாம்சத்திலே வர வேண்டும்? எபிரேயர் 2 அதிகாரத்திலே நாம் விளக்கம் பெறுகின்றோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளான மக்களை மீட்கும்படியாக அப்படி ஆனார் என்று வாசிக்கிறோம். பிசாசு 2வது ஸ்திரீயாகிய மரியாளின் வித்தாகிய பரிசுத்த ஆவியானவர் உட்பவித்து பிறந்த இயேசு கிறிஸ்துவை அழிக்க நினைத்தான். அவர் மாம்சத்தில் வந்தபடியினால் அந்த மாம்சம் அழிக்க முடிந்தது. ஆவியிலே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே பிசாசின் தலையை அவர் நசுக்கினார். சிலுவை மரத்திலே அவர் மரித்த போது பிசாசு கலித்ததாக, வெற்றி பெற்றதாக நினைத்தான். ஆனால் 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த போது பிசாசின் தலையிலே ஒரு பயங்கர அடி விழுந்தது. அதற்கு பிற்பாடு சில காலம் பிசாசு தலை காட்டாமல் இருந்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொருட்டு பிசாசு இப்பொழுது கடைசி காலத்திலே அதிகமாக கிரியை நடப்பித்து வருகிறான். மரியாள் என்ற ஸ்திரீயின் கருவிலே உதித்த, மாம்சத்தில் உதித்த இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் மரித்தது, ஆவியிலே அவர் உயிர்ப்பித்தார். ஆகவே எபேசியர் 1 அதிகாரத்தின் 19ஆம் வாக்கியத்திலே பவுல் அப்போஸ்தலர் விசுவாசிகளுக்கு அவர் செய்கிற வேண்டுதல், நம்முடைய சில சமயத்தில் நம்மெல்லாம் இந்த ஜப குறிப்பு எல்லாம் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. ஜப கூட்டங்களில் இந்த ஜப குறிப்புகளை பிரித்து பார்த்தா எல்லா மாம்ச தேவைகளுக்காகவும் சுய தேவைகளுக்குமாகவே இருக்கும். என் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நான் கிறிஸ்துவை அறிவதற்கு ஜெபியுங்கள் என்று ஒருவரும் எழுதி கொடுக்கிறதே இல்லை. இதில் சிலதெல்லாம் வேடிக்கையான காரியங்கள். ஜப குறிப்பு வரும், ஐயா கடன் வாங்கி வீடு கட்டினேன், பாதியில் நிற்கிது, அது முடிய கட்டி முடியணும்னு சொல்லி எனக்காக வாரத்தில் 2 நாள் நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நியாயமாமா இது?
நீங்க கடன் வாங்கி கட்டுவீங்க, நாங்க உபவாசம் இருக்கணுமா? இந்த மாதிரி 4 பேர் லெட்டர் எழுதுனா நாங்க எப்போ சாப்பிடுறது? அவங்க தேவையை முதல்ல எழுத மாட்டாங்க. கடன் வாங்கி வீடு கட்டலாமான்னு எழுதுனீங்கன்னா நாங்க உடனே வசனத்தை வச்சு பதில் சொல்லுவோம். வீடு கட்டுகிறவன் உட்கார்ந்து அதற்காகும் செலவை கணக்கிட்டு பார்த்து, வசதி இருந்தா கட்டு, இல்லைன்னா வாடகை வீட்டில் இரு. மற்றவர்களுக்கு முன்பாக பெருமைப்பட வேண்டும் என்று வீட்டை கடனுக்கு வாங்கிட்டு கட்ட முடியாம தடுமாறாதீங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவரை அறிந்து கொள்ளும் அறிவிலே ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசிக்கிற மக்களிடத்தில் காணப்பட வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பிரசங்கித்த போது பிசாசுகள் நடுங்கின, வசனம் விருத்தி அடைந்தது, சபை கூடிற்று, சபையிலே மக்கள் சேர்க்கப்பட்டார்கள், சபை பெருகிற்று. அப்போஸ்தலர் நடபடிகளின் முதல் சில புத்தகங்களை, அதிகாரங்களை வாசித்தால் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். People were added to the church. இன்னும் கொஞ்சம் அதிகாரம் கடிச்சு பார்த்தா they multiplied, அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். ஆடிங்க்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. 4 சேர்த்தா 8, 4 பெருகினா 16. இந்த மாதிரி அந்த நாள்ல சபை பெருகுச்சாம். இன்றைக்கு நம்ம எப்படி சபையை பெருக்கிறோம்? நாம வளர்ந்து நம்ம பிள்ளைகளை வளர்த்து அதுக்கு கல்யாணம் வச்சு அது பிள்ளைய பெற்று அது வளர்ந்து இப்படித்தான் இன்னைக்கு சபை நிரம்புதை தவிர, வெளியில இருந்து ஒரு ஆண்டுக்கு எத்தனை பிற மதத்தர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று ஒரு கணக்கெடுத்தால் நலமாயிருக்கும். சபை என்று சொல்லும் போது அதை வெவ்வேறு கோணங்களிலே நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சபையாகிய ஸ்திரீ மணவாட்டி, கர்த்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு கற்புள்ள கன்னிகை. இந்த சபையினுடைய வித்து யார் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ஒரு முறை சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிலே வந்து, போதகரே, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தந்தது போல நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்றும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய ஜெபத்திலே 3 காரியங்கள் பரலோகத்துக்குரியவைகள், 3 காரியங்கள் மனுஷனுக்குரியவைகள், 7வது காரியம் அவருக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாக்கக்கூடியது. பரமண்டல ஜெபம் என்று நாம் சொல்லுகிறோம். அதில் 7 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. எப்படி? எங்கள் வாழ்க்கையின் மூலம். நாங்கள் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் உங்கள் தேவன் பரிசுத்தர் என்று சொல்லும்படியாக எமது நாமம் எங்கள் வாழ்க்கை மூலமாக பரிசுத்தப்படுவதாக. உமது ராஜ்யம் ஒவ்வொரு உள்ளத்திலும் வர